டி. சரி Yeah. சரி. இதனோட சவுண்ட் கூடயா? இதனோட சவுண்ட் கூடயா? இல்ல டீச்சர். விளங்கல. இறையிற மாதிரி தான் இல்ல சொல்லிருங்க. கனெக்ட் ஆகும். கைய காட்டிருங்க. சரி சார். ஸ்டார்ட் பண்ணேலதா டீச்சர்? இல்ல இன்னும் ஹொஸ்டாக்கெல்லாம் போன் கொஞ்சம் ஸ்லோவா. போட்டிக்கு தானே? மாமி ஸ்டார்ட் பண்ண வைக்க கொஞ்சம் செக் பண்ணிடுறேன். யூடியூப் போட்டிக்குதாண்டி. யூடியூப் போட்டிக்கு தானே? சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ருஷ்ணி. Okay. Good evening to all. We are Group 9 and it is truly an honor to be here today. Before we begin, we would like to express our heartfelt gratitude to Mr. Janaka Kamalgoda sir and Dr. Preeti Tyagi ma'am for their valuable guidance and support. With their encouragement, we are happy to present our topic today. Thank you. Fasmina teacher. Good evening. Good evening, Fasmina teacher. Good evening teacher. மதிப்பு கல்வி என்றால் என்ன? உதாரணங்களுடன் விளக்க முடியுமா பஸ்மினா டீச்சர்? Teacher. I am Chiklebe Fasmina. Alphala School, Central Province, Matalagale. Value education, nurturing mind, shaping future. மதிப்பீட்டு கல்வி பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை வழங்கி மதிப்பு கல்வி என்றால் என்ன அதற்கான உதாரணங்களுடன் விளக்குகிறேன். மதிப்பீட்டு கல்வி சிந்தனையை வளர்த்து எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதைத்தான் எமக்கு பிரீத்தி தியாகி மேம் கற்றுத்தந்தார்கள். இதன் நோக்கம் மாணவர்களின் எண்ணத்திறனை வளர்த்து நல்ல மனிதர்களாகவும் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் உருவாக்குதலே மதிப்பீட்டு கல்வியின் முக்கிய நோக்கமாகும். எனவே மதிப்பீட்டு கல்வி வேல்யூ எடியூகேஷன் என்றால் என்ன என்று பார்க்கும் போது நெறிமுறை மதிப்புகள், ஒழுங்கான நடத்தை, சமூக பொறுப்பு ஆகியவற்றை உணர்த்தும் மதிப்பீட்டு கல்வி மேலும் தனி மனித நற்குணம், முடிவெடுக்கும் திறன் மற்றும் பரிவு ஆகியவற்றையும் வளர்க்கிறது.
மதிப்பீட்டு கல்வியில் முக்கிய அம்சங்களாக சுய விழிப்புணர்வு, பிறரை மதிக்கும் மனோபாவனை, சமூக பொறுப்பு, நேர்மை மற்றும் நேர்த்தி என்பன மதிப்பீட்டு கல்வியின் முக்கிய அம்சங்களாகும். மதிப்பீட்டு கல்வியில் முதன்மை மதிப்புகளாக சில உதாரணங்களை முன்வைக்கிறேன். இன்டெகிரிட்டி, நேர்மை, நேர்மையும் ஒழுக்கமுள்ள நடத்தையும் முக்கியமாக கருதுதல். அடுத்தது ரெஸ்பெக்ட், மரியாதை, வேறுபாடுகளை மதித்து அனைவரையும் நியாயமாக அணுகுதல். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, தனிப்பட்ட மற்றும் குடியுரிமை கடமைகளை புரிந்து செயல்படுதல். எம்பதி, பரிவு, பிறரின் நிலையை உணர்ந்து கருணையுடன் நடந்து கொள்ளுதல். இக்கல்வி மாணவர்களின் முழுமையான மனித வளர்ச்சிக்கு தேவையானது. நன்றி. எனவே ருஸ்னா ஆசிரியை, எனது விளக்கம் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். ருஸ்னா ஆசிரியை. ஃபஸ்மினா டீச்சர், அழகான முறையிலும் தெளிவான முறையிலும் உங்கள் விளக்கம் கிடைத்தது. உங்கள் விளக்கத்துக்கு நன்றி. நன்றி டீச்சர். Good evening, everyone. I am Safana Hussain, founder of Fatima Nursery School, Central Province. Fatima teacher, எஸ் சபானா டீச்சர். முன்பள்ளிகளில் மதிப்புக் கல்வியை வளர்க்கும் 3 முறைகளை செயல்பாட்டுடன் குறிப்பிடுங்கள். நிச்சயமா சபானா டீச்சர். அதாவது பள்ளிகளின் மதிப்பு கல்வியை வளர்க்கும் 3 முறைகளை குறிப்பிடுங்கள். 3 முறைகள்: பாடப்பிரிவுடன் இணைத்தல், மொழி, சமூக அறிவியல், இலக்கியம் போன்ற பாடங்களில் கதைகள், வாழ்க்கை வரலாறுகள், நீதி கதைகள் மூலம் மாணவர்களுக்கு நேர்மை, கருணை, பொறுப்பு போன்றவற்றை மதிப்புகளை உணர்த்தல். எடுத்துக்காட்டு, அறிஞர்களின் மூலம், அதாவது உதாரணம், திருவள்ளுவர் குறள்கள் மூலம் நேர்மை, அன்பு, கருணை போன்றவற்றை கற்பித்தல். நிகழ்ச்சிகள் மற்றும் செயற்பாடுகள்: காலை கூட்டம், விவாதம், நாடகம், குழு விளையாட்டு, சேவை செயல்கள் ஆகியவற்றின் மூலம் ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை, ஒழுக்கம் போன்றவற்றை வளர்த்தல். எடுத்துக்காட்டு, பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், முதியோர் இல்லம் சென்று உதவி செய்தல். ஆசிரியர் மாணவர்களுக்கு 3 உதாரணம்: ஆசிரியர்கள் தங்கள் சொல் செயலில் நல்ல முன்னுதாரணமாக இருப்பதன் மூலம் மாணவர்கள் மதிப்புகளை நடைமுறையில் கற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்தல். எடுத்துக்காட்டு, ஆசிரியர் நேரத்திற்கு வருதல், ஒழுக்கத்துடன் பேசுதல், ஒவ்வொருவரும் மரியாதையுடன் அணுகுதல். இது மாதிரியான 3 உதாரணம் ஆசிரியர், டீச்சர் ரோல் மாடல். ஆசிரியர் நடத்தை, ஒழுக்கம், பண்பு போன்றவற்றை எமது முன்பள்ளியில் எடுத்து நடந்தால் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நாங்கள் இருக்கலாம். இது இவ்வாறு உள்ள உதாரணங்கள் போதும் என்று நினைக்கின்றேன் சபாநாசிரியை. ஓகே, தேங்க்யூ டீச்சர். மிகவும் அழகிய முறையில் செயற்பாடுகளுடனும் எடுத்துக்காட்டுகளுடனும் உங்கள் விளக்கத்தை கேட்க நன்றாக இருந்தது. தேங்க்யூ so much டீச்சர். Assalamualaikum. I am A.L.F. Farsana, founder of சமூக மதிப்புகள் மாணவர்களின் வாழ்க்கையில் ஏன் முக்கியமானவை என்பதை சற்று எங்களுக்கு விளக்க முடியுமா? Farzana teacher. I'm Ruzna Samad, founder of Bright Beginning Preschool, Kandy. சமூக மதிப்புகள் என்பது ஒருவரின் வாழ்வில் வழிகாட்டும் ஒளியாக கருதப்படுகின்றன. மாணவர்களின் வாழ்க்கையில் இவை மிகவும் அவசியமானவை. ஏனெனில் கல்வி மட்டுமன்றி நல்ல மனிதநேய குணங்களும் அவசியமாகும். முதலில் மரியாதை, நேர்மை, பொறுப்பு ஆகியவை மாணவர்களை நல்ல குடிமக்களாக
மாற்றுகின்றன. உதாரணமாக, ஒரு மாணவர் பள்ளியில் விதிகளை மதித்து ஆசிரியர்களிடம் மறுதில் ஒழுக்கமான நபராக வளர்கிறார். இரண்டாவது, சமூக மதிப்புகள் நல்ல உறவுகளை வளர்க்கின்றன. நண்பர்களின் உதவி செய்வது, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது போன்றவை ஒற்றுமை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, வகுப்பில் ஒருவரிடம் பென்சில் இல்லையெனில் அதை நண்பன் கொடுத்து உதவுவது கருணையையும் ஒத்துழைப்பையும் காட்டுகின்றது. மூன்றாவதாக, சமூக மதிப்புகள் எதிர்காலத்தில் முக்கிய வகிக்கின்றன. நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கல்வியுடன் கூடிய நல்ல மதிப்புகளும் தேவை. ஆகையால் சமூக மதிப்புகள் மாணவர்களின் வாழ்க்கையில் அடித்தளமாக இருந்து அவர்களை முழுமையான மனிதர்களாக வளர்க்கின்றன. போதுமான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஃபர்சானா டீச்சர் அவர்களே. தேங்க்யூ ருஸ்னா ஆசிரியை, மிகவும் அழகாக விளக்கினீர்கள். உங்கள் விளக்கத்திற்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃபர்சானா ஆசிரியை. குட் ஈவினிங் ஃபஸ்மினா ஆசிரியை. ஆசிரியர்கள் என்பது குழந்தைகளுக்கு தன்னுடைய செயல்களாலும் சொற்களாலும் நேர்மையான நல்ல வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்களே என்ற வகையில் முன்மாதிரி ஆசிரியை, ரோல் மாடல் டீச்சர் என்பதன் அர்த்தத்தை உங்களின் சொற்களில் சற்று விளக்கம் ஒன்று தர முடியுமா ஃபர்சானா ஆசிரியை? ஆம் ஃபஸ்மினா ஆசிரியை, எனக்கு மிகவும் விருப்பமான கேள்வி. இன்றைய உலகில் ஒரு பிள்ளையின் வெற்றியும் வீழ்ச்சியும் முன்பள்ளி ஆசிரியரிடம் ஒப்புவிக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளி சிறார்கள் தங்கள் தாய்க்கு அடுத்தபடியாக முன்பள்ளி ஆசிரியர்களையே நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் மேல் முன்பள்ளி ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் குவிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த அடிப்படை எதிர்பார்ப்புகள் உறுதியானதாக அமையும் போது பிள்ளையின் எதிர்கால வாழ்வு பிரகாசனமானதாகவும் இருக்கும். எனவே முன்பள்ளி ஆசிரியர்கள் பின்வரும் குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக, அன்பும் ஆதரவும் கனிவாக பேசும் தன்மையும் கொண்டிருப்பார். பாசமும் பரிவும் அரவணைப்பு தன்மையும் கொண்டிருப்பார். மலர்ந்த முகத்துடன் புன்னகையுடன் உரையாடுவார். பிள்ளைகளையும் அவர்களது பின்னணிகளையும் அறிந்திருப்பார். பிள்ளைகளை பெயர் கொண்டு அழைப்பார். பிள்ளைகளது கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார். பேதம் காட்டாது அனைவரையும் அரவணைத்து உதவுவார். பாடத்திட்டத்தில் நல்ல பரிச்சயம் உடையவராக இருப்பார். விளையாட்டுடன் கூடிய செயற்பாடுகள் ஒன்றிணைந்து செயற்படுத்துவார். கால அட்டவணையை புரிந்து செயற்படுவார். பிள்ளைகளின் கண்மட்டத்துக்கு குனிந்து செயற்படுவார். சிறந்த வழிகாட்டியாக இருந்து பிள்ளைகளை செயற்பட தூண்டுபவர். குழந்தை உளவியல் ஈடுபாடு உடையவர். பிள்ளைகளது செயற்பாடுகளை அவர்களது கண்மட்டத்துக்கு காட்சிப்படுத்துவார். யாவற்றுக்கும் முன்மாதிரியாக திகழ்வார். கற்றல் நிலையங்களை உருவாக்குவார். மீளாக்க பொருட்களை கற்றல் உபகரணமாக பயன்படுத்தும் திறன் கொண்டவர். தனி குழு செயற்பாடுகளில் பிள்ளைகளை ஈடுபடுத்தி கலகலப்பாக வைத்திருப்பார். பல்வகை சமூகங்களுடன் தொடர்புகளை வைத்திருப்பார். பெற்றோர்களை ஈர்த்து முன்பள்ளியை முன்மாதிரியாக வைத்திருப்பார். பெற்றோர்கள் தான் வளங்களின் திறவுகோல் என்பதனை புரிந்து நடப்பார். முன்பள்ளி ஆசிரியர் அனைத்தையும் இணைக்கும் பாலம் போன்றவர். எனவே ஃபஸ்மினா ஆசிரியை, ஒரு ஆசிரியை எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக உங்களுக்கு போதுமான விளக்கம் கிடைத்ததா? தேங்க்யூ ஃபஸ்மினா ஆசிரியை. ஆம் ஃபர்சானா ஆசிரியை, மிகவும் அழகான முறையில் தெளிவாகவும் விளக்கமாகவும் முன்மாதிரி ஆசிரியை என்ற வகையில் ரோல் மாடல் டீச்சர் என்பதன் அர்த்தத்தை உங்களின் சொற்களில் மிகவும் அழகான கருத்துக்களை கொண்டு விளக்கினீர்கள். நன்றி ஃபர்சானா ஆசிரியை. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃபர்சானா ஆசிரியை. குட் ஈவினிங். உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது, மதிப்புகள் நிறைந்த சூழல், வேல்யூ ரிச் என்வைரன்மெண்ட் எவ்வாறு மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது? விளக்க முடியுமா? ஆம் ஃபாத்திமா டீச்சர்.
மதிப்புகள் நிறைந்த சூழல் value rich environment. குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், ஒழுக்கம், பொறுப்பு, உணர்வு, ஒத்துழைப்பு, பரிவு, சமூக பொறுப்பு போன்ற குணாதிசயங்களை வளர்த்துக் கொடுக்கின்றது. இது இவர்களின் சிந்தனை, நடத்தை மற்றும் எதிர்கால வாழ்க்கையை நேர்மறையாக வடிவமைக்க உதவுகிறது. செயல்பாடு activity. குழந்தைகள் குழுக்களாக பிரிந்து மதிப்புகள் நிறைந்த சூழல் எவ்வாறு இவர்களின் முன்பள்ளி அல்லது சமூகத்தில் உருவாக்கப்படலாம் என்பதை விவாதிக்க வேண்டும். ஒவ்வொரு குழுவும் நல்லொழுக்கம், பொறுப்பு, ஒத்துழைப்பு, பரிவு போன்ற மதிப்புகளை நடைமுறைப்படுத்தும் 2 உதாரணங்களை தேர்வு செய்து வகுப்பில் மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும். செயல்பாடு மதிப்புகள் நிறைந்த சூழல் உருவாக்குதல். படிமுறை 1. குழுவாக்கம். வகுப்பில் உள்ள குழந்தைகள் 4 முதல் 5 பேராக குழுவாக பிரிக்கப்படுவர். படிமுறை 2. மதிப்புகளை அடையாளம் காணல். ஒவ்வொரு குழுவும் நல்லொழுக்கம், பொறுப்பு, ஒத்துழைப்பு, பிரிவு, நேர்மை போன்ற 2 மதிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும். படிமுறை 3. விவாதம். அந்த மதிப்புகளை முன்பள்ளி, வீடு அல்லது சமூகத்தில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை குழுவில் விவாதிக்க வேண்டும். படிமுறை 4. செயல் திட்டம் உருவாக்கம். ஒவ்வொரு குழுவும் தேர்ந்தெடுத்த மதிப்புகளுக்கான நடைமுறை உதாரணங்கள், நண்பருக்கு உதவுதல், முன்பள்ளி வளங்களை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் சுத்தம் பேணுதல் என்பவற்றை எழுத வேண்டும். படிமுறை 5. விளக்கக்காட்சி. குழுவில் ஒருவரை தேர்வு செய்து இவர்கள் வகுப்பில் முன்னால் வந்து தங்கள் கருத்துக்களை 2 முதல் 3 நிமிடங்கள் விளக்க வேண்டும். படிமுறை 6. ஆசிரியர் சுருக்கம். அனைத்து குழுக்களும் முடிந்த பிறகு ஆசிரியர் ஒட்டுமொத்தமாக மதிப்புகள் நிறைந்த சூழல் எவ்வாறு குழந்தைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதை சுருக்கமாக கூற வேண்டும். இது குழந்தைகளின் சிந்தனை, ஒத்துழைப்பு மற்றும் மதிப்பியல் உணர்வை வளர்க்கும். இதனை சிறிய அட்டவணை வடிவ செயல் திட்டம் activity table மாதிரியும் செய்து ஆராயலாம். இப்படியாக குழந்தைகளை நாம் மேம்படுத்தலாம். தேங்க்யூ டீச்சர். நன்றி ஆசிரியை சபான் ஆசிரியை. இன்றைய நிகழ்வில் மதிப்புகள் நிறைந்த சூழல் எவ்வாறு மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்ற தலைப்பில் எங்களுக்கு ஆழமான உரையை வழங்கிய ஆசிரியருக்கு எனது மனம் வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையில் கல்வி என்பது புத்தக அறிவை மட்டுமல்லாது வாழ்க்கை நடத்தும் கலையையும் நமக்கு கற்பிக்க வேண்டும் என்பதனை எடுத்துரைத்து மாணவர்களின் குணநலன்களை வளர்த்து கொண்டு நேர்மை, பொறுப்பு, கருணை, ஒற்றுமை போன்ற உயர்த்த மதிப்புகளை பின்பற்றும்போது தான் அவர்களின் எதிர்காலம் ஒளிமயமாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இத்தகைய சிந்தனைமிக்க உரையை வழங்கிய ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கின்றேன். அவருக்கு பகிர்ந்த கருத்துக்களை நம் வாழ்வில் கடைபிடிப்பதே, நம் முன்பள்ளியில் கடைபிடிப்பதே உண்மையான நன்றியாகும் என்று கூறி நன்றி மீண்டும் முறை கூறி விடைபெறுகிறேன். சபான் ஆசிரியர், தேங்க்யூ. Thank you so much, teacher. Thank you very much for the teachers who presented along with me. I sincerely appreciate their hard work and dedication into fulfilling this presentation in an interesting way. And very grateful for Preeti Tyagi ma'am who introduced us on the topic, Value Education, Nutrition, Minds, Shaping Future. A very big thanks on teaching us in the correct manner. Moreover, sincere gratitude to Kamal Goda sir and Rasmika ma'am for giving us this great opportunity. Thank you very much. Thank you, teachers. Thank you, teachers. Thank you to all teachers. Thank you all.